என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூட்ஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருக்கோம். எப்படி ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லி என்னென்ன ஸ்டெப்பில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இப்போ போலார் ஃபார்முக்கு இன்னொரு பேர் இருக்குமா, மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம். சரி, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ கொடுத்தக்கூடிய கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம போலார் ஃபார்மில் வந்து மாற்றணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு வந்ததுன்னா நம்ம அதுக்கு என்ன எழுதணும்னா cos 0 + I sin 0ன்னு எழுதணும். -1 வந்ததுன்னா cos π + I sin πன்னு எழுதணும்ப்பா. சரிங்களாம்மா. அப்போ இது ரெண்டு வந்து ஒரு பேரா ஞாபகம் வச்சுங்க, 1ம் -1ம். சரிங்களா. அடுத்து I வந்தால் cos π / 2 + I sin π / 2ன்னு எழுதணும். -Iனா cos π / 2 - I sin π / 2ன்னு எழுதணும்ப்பா. சரிங்களா. இது இன்னொரு நெக்ஸ்ட் பேரா வச்சுங்க. சரிங்களா. அப்போது இதில் வந்து என்னென்னா எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுப்பா. 1 வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், -1 வந்தால் அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கம்மா. இப்போ அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னப்பா பண்ணணும்னா add 2kπ வித் ஆங்கிள். அது ஆங்கிள்னு தீட்டா கூட என்ன பண்ணணும், நம்ம 2kπ வந்து நம்ம ஆட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து அப்ளை டிமார்ஸ் தியரம் வந்து என்னென்னா அப்ளை பண்ண போகிறோம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து என்னென்னா புட் k = 0 1 2 etc n-1. இதை வந்து ஃபோர்த் ஸ்டெப். சரிங்களா. இப்போ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா. இப்போ ப்ராப்ளத்தில் வந்து இந்த 1 -1 வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு உண்டான ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். அது வந்து என்னென்னா ஈஸியாக ஞாபகிச்சிருக்காது கொடுத்துருக்கேன்ப்பா. இப்போ 1ங்கிற ஃபார்முலா நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதோடைய ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 0ல் தான் ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ 2 ஆட் பண்ணிட்டு போங்க. 0 2π 4π 6π 8π 10π இந்த மாதிரி 2 ஆட் ஆகிட்டே போகுமா. இதே -1 யூஸ் பண்ணிங்கன்னா ஆட் நம்பராக வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1 யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், cos π + I sin π. பைன்னு இருக்கா. இப்போ பைங்க இருந்ததுன்னா 1π 3π 5π 7π 9π 11π இந்த மாதிரி இது வந்து என்னென்னா ஆட் நம்பரில் வரும். இது வந்து என்ன ஈவன் நம்பரில் வரும்பா. சரிங்களாம்மா. இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. இப்போ என்ன சால்வ் x² - 1 = 0 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். x² - 1 = 0. இந்த -1 இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா +1 ஆகும்ப்பா. x² = -1 அங்கே போகும்போது என்னமா +1 ஆகும்ப்பா. அடுத்து என்னென்னா x = இங்கே பாருங்கள், இந்த 1 எழுதிச்சுங்க. இந்த 2 வந்து இங்கே போகும்போது வந்து 1/2ன்னு மாறும். நல்லா கவனிச்சுக்குமா. இந்த 2 வந்து இங்கே போகும்போது என்ன ஆகுமா 1/2ஆக மாறும். சப்போஸ் இங்கே 3 இருந்ததுன்னா 1/3, 4 இருந்ததுன்னா 1/4. புரியுதாம்மா. ஃபஸ்ட் என்ன பண்ணோம்ப்பா, நம்ம -1 இந்த சைடு கொண்டு வந்தால் +1 ஆகிடுச்சு. இந்த 2 இந்த சைடு வந்து என்ன ஆகுமா 1/2ன்னு ஆகிடுச்சு. சரிங்களா. இதுக்கப்புறம் தான் நம்ம என்னென்னா ஸ்டெப் 1 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டெப் 1ல் நம்ம என்னப்பா பண்ணணும், போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணோம். இதில் என்ன இது வந்திருக்குன்னு பாருங்கள். x = இங்கே வந்து என்னமோ வந்திருக்கு 1. அப்போ 1ங்க வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், cos 0 + I sin 0. சரிங்களா. அப்போ நம்ம எடுத்து எழுதும்போது x = இந்த 1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், cos 0 + I sin 0. அப்போ எழுதிடலாங்களா, cos 0 + I sin 0ன்னு எழுதிடலாம். பவரில் என்னமா இருக்குது 1/2. இது ஃபஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சுப்பா. செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன ஒன்று add 2kπ வித் ஆங்கிள் கூட நம்ம என்ன பண்ணணும், 2kπ வந்து ஆட் பண்ணணும். இங்கே வந்து ஆங்கிள்ங்கிறது நம்ம 0, அது கூட என்ன பண்ண போகிறோம் +2kπ வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ x = அப்படியே வரும், இந்த காஸ் அப்படியே வரும், ஆங்கிள் கூட 2kπ வந்து ஆட் பண்ணுறோம். இது நம்ம ஆங்கிள். அப்போ என்னப்பா 0 கூட என்ன பண்ணுவோம் +2kπ. இங்கே புரியுதுங்களா, 2kπ ஆட் பண்ணணும். அடுத்து நம்ம எழுதணும் +I sin. அப்போ ஆங்கிள் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஆங்கிள் கூட என்ன பண்ணுறோம் 0 + 2kπ ரைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோடைய பவர் வந்து நம்ம 1/2. சரியாம்மா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சாப்பா. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணி எழுதணும். செகண்ட் ஸ்டெப் வந்து add 2kπ வித் ஆங்கிள் கூட 2kπ ஆட் பண்ணிட்டப்பா. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா அப்ளை டிமார்ஸ் தியரம். என்னன்னா வெளியே இருக்கக்கூடிய பவரை உள்ளே கொண்டு வர்றது தான் வந்து டிமார்ஸ் தியரம். அப்போ என்னென்னா x = cos 0 + 2kπ. வெளியே என்ன இருக்குமா 1/2, அதை இங்கே கொண்டு வரணும்ப்பா, /2. புரியுதாம்மா. மேலே 1 போயிடும், கீழே வந்து 2. புரியுதுங்களா. +I sin 0 + 2kπ /2. சாமி புரிஞ்சுங்களா. அப்போ என்னென்னா வெளியே இருக்கக்கூடிய பவரை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றது தான் வந்து டிமார்ஸ் தியரம். இப்போ ஸ்டெப் 4 வந்து என்னென்னா புட் k = 0ல் ஆரம்பிக்கணும். எப்போயுமே கேயோட வேல்யூ நம்ம 0ல் ஆரம்பிக்கணும். n-1ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ n-1ங்கிறது இங்கே என்னோட வேல்யூ என்னப்பா இங்கே 2. அப்போ 2 - 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 1ஓட நின்றோம். சரிங்களா. அப்போ x² நம்மளுக்கு எவ்வளோ ரூட்மா வேணும், நம்மளுக்கு 2 ரூட் வரும். இப்போ 0 1ங்கிற 2 ரூட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ 2 இங்கே போடக்கூடாது. புரியுதுங்களா. ஏன்னா என்னோட வேல்யூ என்னமோ 2. அப்போ 2 - 1 வந்துன்னா 1பா. சரிங்களா. இப்போ என்னென்னா
எக்ஸுக்கு அதாவது என்ன k ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அடுத்து k ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு மெயினான ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ இதில் தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து கேக்கு பதில் 0ன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே என்ன ஆகுமா? கேக்கு பதில் 0 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? 2 × 0 0. அப்போ 0 பைன் ஆகிடுமா? ஃபுல்லாக அது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ 0வால் ஆட் பண்ணின்னு எல்லாமே என்ன வரும்? 0 தான் வரும். புரியுதுங்களா? இங்கே கேக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? 2 × 0 0. 0 + 0 0. அப்போ இது 0 தானே வரும். இப்போ இது வந்து ஷார்ட்கட்டில் எழுதுறதுக்காக CISன்னு எழுதுறோம். CISன்னு என்னென்னா சிஸ்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லலாம். அதாவது சிஸ் தீட்டானா என்ன அர்த்தம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு அர்த்தம். அதை நம்ம காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை நான் ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? சிஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே இடத்துல சிஸ்ன்னு எழுதிடுங்க. இப்போ வந்து என்னென்னா என்னம்மா வருது? 0 வருதா? அப்போ 0π இல்லைன்னா 0ன்னு எழுதிக்கலாம். /2. அடுத்து 0 கேக்கு போல் 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 2πன்னு ஆகும். அப்போ 2π /2. சரிங்களா? இதுக்கு தான் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா? 0 அதாவது 1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? 0ல் ஆரம்பிக்கும், அடுத்தனா 2π. அதான்ப்பா இதோட ப்ராப்ளம் முடிஞ்சுப்பா.